அன்பானவர்களே, மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அனுதினமும் உங்களை சந்தித்து இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் மட்டுமா கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அது மட்டுமா நீங்கள் செய்கிறீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. இதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ விரிவடைந்துக்கிட்டே போகுது பாருங்க. ஆமென். இந்த மகிமையான ஊழிய களத்தில் என்னோடு கூட நீங்களும் நின்று தோள் கொடுப்பதற்காக உங்களை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றுமே விருதா போகாது. என்னுடைய ஊழிய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். கர்த்தருக்குள்ள தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை கேளுங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையால் ஆலயம் நிரம்பிட்டு சாலமோன் ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து அந்த அக்கினி அபிஷேகம் ஆலயத்தை நிரப்பிற்று. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆலயம் தான் நீங்கள் நானும் தான். நான் ஏற்கனவே உங்களோட பேசியிருப்பேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினவர் சாலமோனின் தகப்பனாரும் தேவன் அதிகமாய் பயன்படுத்தின ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தாவீது. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. ஏன்னா நீங்கள் 1 நாளாகமம் 22:8 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். தாவீதின் நாட்களெல்லாம் யுத்தம் யுத்தம் யுத்தம், சமாதானமே இல்லை. ஆனால் சாலமோன் ஒரு சமாதான புருஷனா இருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் காலத்தில் சாலமோனே நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவ. தகப்பனார் காலத்தில் ஆலயத்தை கட்ட முடியல, வாஞ்சித்தார், விரும்பினார், செய்ய முடியல. அப்போ இதிலிருந்து ஒரு பாடம், நீங்க உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சமாதானத்தை காத்து கொண்டாதான் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் நிரப்பும். சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான் பல வழிகளில் வருவான். ரொம்ப ஜாக்கிரதையா, ஆவியில சென்சிட்டிவா இருந்து சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அதை காத்துக்கொள்ளும்படி ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, சமாதானத்தின் காரணரே, சமாதான பிரபுவே, ஆண்டவரே, நாங்க சமாதானத்தோடு இருந்தாதான், சமாதானமுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கும் போதுதான் உம்முடைய அக்கினி இறங்கும் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே 24 மணி நேரமும், அப்பா, வாரத்தின் 7 நாளும், மாதத்தின் 30 நாளும், வருஷத்தின் 365 நாட்களும் ஒரு சமாதானம் இருக்கட்டும்பா. உம்முடைய பிரசன்னத்தாலே நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண போறாங்களோ அவர்கள் வீடுகளுக்குள்ளாம் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றி உங்களுடைய அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சமாதானத்தின் தேவன் தமிழோடு இருப்பார். மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க பாருங்க. கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் நிமித்தம் கட்டப்பட போகிறது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.